ஹாய், நம்ம சேனல்ல ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ் 1 தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னா, இது போல உங்களுக்கு பிராக்டிஸ் புக்கு அல்லது A4 ஷீட் வேணும். இந்த புக்கு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல A4 ஷீட்டோட பட்டர் ஷீட்டும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பிராக்டிஸ் கோன் நமக்கு வேணும். பிராக்டிஸ் கோன் வந்துட்டு நம்மகிட்டே அவைலபிளா இருக்கு. இல்ல நீங்க மார்க்கெட்ல விற்கிற கோன் இருந்தாலுமே ஓகே தான். மார்க்கெட்ல விற்கிற கோன் வந்து ப்ரெஷர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு கை வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிராக்டிஸ் கோன் ரொம்ப ஃப்ளோ நல்லா வரும். அடுத்தது கோன் நல்லா நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு அதுல இருக்க டிப்ல இருக்கிற காஞ்ச அந்த மெஹந்தியை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம போட ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறமா கோன் ஹோல்டிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்க பென் எப்படி பிடிப்பீங்களோ அதே போல நீங்க கோனை வந்து ஹேண்டில் பண்ணுங்க, ஈஸியா நமக்கு வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசிக் எலிமெண்ட்ஸ் தான் போட போறோம். அதுக்கு நான் போட்டிருக்கிற மாதிரி 5:5ங்கிற ரேஷியோல நீங்க பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கறது லைன்ஸ் தான் டிரா பண்றோம். லைன்ஸ் போடும்போது பேப்பரை ஒட்டி தேய்ச்சி போடக்கூடாது. ஸோ பேப்பர்ல இருந்து கொஞ்சம் கோனை லிஃப்ட் பண்ணி மேலே தூக்கி தான் நம்ம போடணும். உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன் இல்லையா, இது போல கோனை வந்துட்டு கொஞ்சம் மேலே தூக்கி போட்டீங்க அப்படின்னா தான் ப்ராப்பரா லைன்ஸ் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். லைன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளவுக்கு அதிகமா ப்ராக்டிஸ் பண்றீங்களோ ஸோ அதை பொறுத்து தான் உங்களோட ஒர்க்கும் இருக்கும். தின் லைன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து திக் லைன் தான் பார்க்க போறோம். ஸோ திக் லைன்ல பாத்தீங்கன்னா 2 லைன் டிரா பண்ணிட்டு சென்டர்ல வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ லைன் நம்ம ட்ரா பண்ண மாதிரியே தான் திக் லைனும் ட்ரா பண்ணணும். இது வந்து ஃபில்லிங்ஸ் வந்து அதிகமாக ப்ரெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் நிறைய வரும். அப்படிதான் ஃபில் பண்ணணும். பேப்பரோட தேய்ச்சி போட்டீங்க அப்படின்னா நமக்கு நோட்ல போடும்போது ஒன்றும் தெரியாது. பட் கையில போடும்போது எங்கெல்லாம் நம்ம டார்க்கா வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நல்ல ஸ்டெயின் இருக்கும். நம்ம லைட்டா ப்ரெஷர் பண்ண இடத்துல ரொம்ப லைட்டான ஸ்டெயின் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சைட்ல போட்டிருக்கேன் இல்லையா, இந்த அகலத்துல வந்து இந்த திக் லைன் போடக்கூடாது. 2 தின் லைன் சின்னதா போட்டுட்டு அது சென்டர்ல மட்டும்தான் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஹம்ப் தான் பார்க்க போறோம். ஹம்புக்கு வந்து ஒரு லைன் டிரா பண்ணிட்டு அதுக்கு கீழே சின்ன சின்னதா இந்த லீஃப் மாதிரி போட்டுக்கலாம். இது ஈவனா போடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 வந்துட்டு பிக் சைஸ்ல போடுறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் சின்ன சின்னதா தான் போடுறேன். அரபிக் பேட்டர்ன்ல எல்லாம் ஹம்ப் வந்து ரொம்ப பெருசா போட்டிருப்பாங்க. பட் ட்ரெடிஷ்னல் டிசைன்ல எல்லாம் இப்போ நான் அந்த லாஸ்டா போட்டிருக்கேன் இல்லையா, இது போல குட்டி குட்டி ஹம்ப் தான் போடுவாங்க. ஸோ ரெண்டுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி அனுப்புங்க. நீங்க ஒவ்வொரு டைம் பிராக்டிஸ் பண்ணும் போதும் அதுக்கு உண்டான நேம் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம ஒர்க்குக்கு என்ன பேருங்கிறது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைன் லைன் பிளஸ் டாட் தான். இதுவும் அரபிக் பேட்டர்ன்ல நம்ம ஹேங்கிங் டைப்ல கொடுக்கறதுக்கு அல்லது ஃபிங்கர்ஸ்ல டிசைன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பால் மாதிரி சிங்கிள் ப்ரெஷர்ல ஒரு டாட் வைங்க. இதை லீஃப் மாதிரி போட்டுறக்கூடாது, பேப்பரை ஒட்டி தேய்ச்சும் போடக்கூடாது. ஒரே ப்ரெஷர்ல நல்லா போல்டான ஒரு பால் மாதிரி வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் 2 லைன் வந்து வெறும் டாட் மட்டும் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு செயின் டைப்ல போட்டிருக்கேன். பெரிய டாட்டும் சின்ன டாட்டும் வச்சு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லீஃப் தான் பார்க்க போறோம். லீஃப் அல்லது வெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சின்னதா ஒரு லைன் போட்டு அதுல இருந்து ஒரு போல்டா ஒரு ப்ரெஷர் கொடுத்து மறுபடியும் அந்த எட்ஜஸ்ல கொஞ்சமா இழுத்து விடணும். அதுக்கு பேர் தான் வெயின்ஸ். இது ஸ்டார்டிங்ல வராது. பட் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இது போல நமக்கு வேணுங்கிற அளவு சின்ன சைஸும் டிரா பண்ணலாம், இல்ல பெரிய சைஸாவும் டிரா பண்ணிக்கலாம். இது எல்லாமே அரபிக் பேட்டர்ன் கல்ஃப் டிசைன்ஸ்ல எல்லாம் அதிகமா இந்த வெயின்ஸ் அண்ட் லீஃப் வந்து நமக்கு வரும். ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி லீஃப் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிசைன் ஸ்பைரல் தான் பார்க்க போறோம். ஸ்பைரல் எப்படின்னா ஒரு பெரிய சர்க்கிள் டிரா பண்ணிட்டு அது சென்டர்ல அப்படியே நம்ம சின்ன சின்ன சர்க்கிளா டிரா பண்ணணும். நம்ம ஸ்டார்ட் பண்ற இடம் தனியா தொங்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் இல்லையா, இது போல இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டார்ட் பண்ற இடமும் மறுபடியும் அது ஃபினிஷ் பண்ற இடமும் ஒரே மாதிரி சர்க்கிள் ஷேப்ல தான் வரணும். ஸோ இதுவுமே நமக்கு ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி சர்க்கிளா வராது, ஷேப் மாறதான் செய்யும். பட் நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இதுவும் ரொம்ப ஈஸியா வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல் வித் ஹம்ப் தான் பார்க்க போறோம். ஸ்பைரல் டிரா பண்ணிட்டு அதுக்கு நம்ம ஈஸியா எப்படி ஹம்ப் டிரா பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட் 4 சைடு மார்க் பண்ணிட்டு
அதுக்கப்புறமா நீங்கள் ஹம்ப் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஈவனாக கிடைக்கும். இதுலேயே நம்ம டபுள் லேயர் ஹம்ப் கொடுக்கலாம் அல்லது ட்ரிபிள் லேயர் ஹம்ப் கூட கொடுக்கலாம். இது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதே மெத்தட் வச்சு நான் டாட்ஸ் வச்சு லாஸ்ட் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறேன். ஸ்பைரல், ஹம்ப், அதுக்கப்புறம் டாட். ஸோ இது போல் ஒவ்வொரு பாக்ஸ் ஃபுல்லாகவுமே உங்களோட ஒர்க் வந்துட்டு நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் நான் வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம ஒர்க் வந்து 100% வரும். ஸோ இது போல் எல்லாருமே எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு ஒர்க்கோட நேம் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது உங்களுடைய பேரும் எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.